இந்தியா கூட்டணியின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி 24ஆம் தேதி தமிழகம் வருகிறார். தகவல் கிடைத்திருக்கிறது. முதல்வர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு ஆதரவு திரட்டுகிறார் என்ற தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தொடர்ந்து அவர் வேறு எந்தெந்த இந்தியா கூட்டணி தலைவர்களை சந்திக்க இருக்கிறார்? மேலும் தகவல்கள் என்ன? இந்தியா கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி நேற்று அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில்தான் சுதர்ஷன் ரெட்டி 24ஆம் தேதி தமிழகத்துக்கு வருகை தந்து திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை சந்தித்து ஆதரவு கோருகிறார். நேற்று வேட்புமனு தாக்கல் செய்த போது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம், கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் இருந்தார்கள். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அதே போல சரத்பவார், திமுக எம்பி கனிமொழி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் உடனிருந்தார்கள். வேட்புமனு தாக்கல் செய்த போது சுதர்ஷன் ரெட்டி 24ஆம் தேதி தமிழகத்துக்கு வந்து திமுக தலைவரை சந்தித்து ஆதரவு கூறுகிறார். அதைத் தொடர்ந்து இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களை சந்திப்பதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்காகத்தான் 24ஆம் தேதி முதல்வரை சந்தித்து நேரில் சந்தித்து துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான ஆதரவை கோர உள்ளார் சுதர்ஷன் ரெட்டி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.